ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. எது பலம்? பணம் மனிதனுக்கு ஒரு வலிமைதான். அறிவும் ஞானமும் திறமையும் மனிதனுக்கு வலிமையூட்டுகின்றவைதான். பதவியும் அதிகாரமும் மனிதனுக்கு அதிக பலம் சேர்ப்பவைதான். ஆயினும் மனித வாழ்வில் சந்திக்க நேரிடும் சூழ்நிலைகளில் இவ்விதமான வலிமைகள் எல்லா நேரமும் கை கொடுக்காது. சில நேரங்களில் பணத்தை விட, அறிவை விட, புத்திசாலித்தனத்தை விட, மனித உறவுகளை விட அதிமையான ஒரு வலிமையின் தேவை உண்டு. அதுதான் தேவ பிரசன்னத்தின் வலிமை. தேவ பிரசன்னத்தின் வலிமைக்கு முன்பாக வேறு எந்த வலிமையும் நிற்க முடியாது. கோலியாத்தை எதிர்த்து நிற்க வேண்டிய தேவை வந்தபோது சவுலின் அரச பதவியை கொண்டோ படைபலத்தை கொண்டோ அதனை செய்ய முடியவில்லை. ஆனால் தாவீது தன்னால் அது முடியும் என்றான். அதனுடைய பின்னணி பணபலமோ உடல் பலமோ மனித பலமோ அல்ல, தேவ பிரசன்னத்தின் பலமே அது. தேவனோடு இருக்கின்ற நம்பிக்கையின் பலமே அது. ராஜாவின் அதிகாரத்தாலோ யுத்த சேனையின் ஆற்றலாலோ சாதிக்க இயலாததை தாவீது தேவ உறவின் பலத்தால் செய்து நிறைவேற்றினான். சாலோமன் ராஜாவிடம் மிகுதியான செல்வங்கள் இருந்தன. விரும்பியதையெல்லாம் அடையும் ஆற்றல் இருந்தது. ஆயினும் அவை பலவீனமானவை. அனுபவிக்க 1000 வசதிகள் இருந்தும் அவற்றால் தன்னை மகிழ்ச்சியாக்கிக் கொள்ள அவனால் முடியவில்லை. அதே வேளையில் நெருக்கடியான நேரங்களிலும் தாவீது தன்னை மகிழ்ச்சியாக்கிக் கொள்ள முடிந்தது. தேவ பிரசன்னம் இன்னது என்பதை அறிந்து நிச்சயப்படுத்திய அவன் அதனால் தன்னை மகிழ்ச்சியாக்கிக் கொள்ள முடிந்தது. ஆம், தேவ பிரசன்னமே சகல வலிமையிலும் பெரியது. அநேகர் தேவ பிரசன்னத்தின் மகிமையை அறிந்தவர்களே, ஆயினும் அந்த தேவ பிரசன்னம் தங்களோடு இருக்கும் விதமாக அவர்கள் எதையும் செய்வதில்லை. அவர்களுக்கு வாய்ப்பு வரும்போது தேவ பிரசன்னத்தில் வாழ்வதை விட்டுவிடுகின்றனர். தேவ உறவில் வாழ்வதற்கு ஏதுவாக வேலை, தொழில் போன்றவற்றை ஒழுங்குபடுத்துவதற்கு தவறிவிடுகின்றனர். அதிக பணமே அதிக வலிமை, அதிக ஞானமே அதிக பலன் என எண்ணி தேவ பிரசன்னத்தில் வாழ்வதை அலட்சியம் செய்து விடுகின்றனர். எனவே வாழ்க்கையில் எந்த சோதனை சூழலையும் எதிர்கொள்ளும் தேவ பலத்தை இழந்து போகின்றனர். சிந்தனைக்கு: தீயவர்களின் சௌகரியங்கள் அவர்களை மகிழ்விக்காது, நல்லவர்களின் அசௌகரியங்கள் அவர்களை சஞ்சலப்படுத்தாது. தீயவர்களின் சௌகரியங்கள் அவர்களை மகிழ்விக்காது, நல்லவர்களின் அசௌகரியங்கள் அவர்களை சஞ்சலப்படுத்தாது.